கொஞ்சம் முதலீடு அதிக லாபம் என்று யூடியூபில் வீடியோ வெளியிட்டு பலரை மோசடி செய்துள்ளார் ஒருவர். சுயதொழில் தொடங்குபவர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட மோசடியின் பின்னணி என்ன? ஏதாவது சுயதொழில் தொடங்கி வாழ்க்கையில் முன்னேறி விடலாம் என்ற கனவில் இருந்த மக்களை சரியாக பயன்படுத்தி அவர்களை ஏமாற்றக்கூடிய செயலை திட்டமிட்டு அரங்கேற்றி உள்ளார் திருப்பூரை சேர்ந்த வாசுதேவன். ஒருவனை ஏமாற்ற பரிதாபம் தேடாதே, ஆசையை தூண்டு என்ற வசனம் சதுரங்க வேட்டை திரைப்படத்தில் மிக பிரபலம். இதனை அப்படியே நடைமுறையில் நடத்தி காட்டி பல கோடி மோசடியில் ஈடுபட்டுள்ளார் வாசுதேவன். திருப்பூரை சேர்ந்த இவர் ஃபியூஜிபியூர் என்ற நிறுவனத்தை தொடங்கி நடத்தி வருகிறார். பனியன் துணியிலிருந்து நூலை தனியாக பிரிக்கக்கூடிய இயந்திரம், பாட்டில்களை உடைக்கக்கூடிய இயந்திரம் போன்றவற்றை ஃபியூஜிபியூர் நிறுவனம் விற்பனை செய்துள்ளது. இதேபோல கோன் வைண்டிங், பிளாஸ்டிக் அரவை என்று பல வகையான இயந்திரங்களை ஃபியூஜிபியூர் நிறுவனம் விற்பனை செய்துள்ளது. இயந்திரங்களை 2.5 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்த வாசுதேவன் 40,000 ரூபாய் செலுத்தினாலே இயந்திரங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று யூடியூப் மூலமாக விளம்பரம் செய்துள்ளார். பனியன் துணியிலிருந்து நூலை பிரித்து விற்பனை செய்யலாம், அதனையும் நாங்களே வாங்கிக் கொள்வோம். தினமும் 2,000 ரூபாய் லாபம் கிடைக்கும். மாதத்தில் 30 நாட்களும் வேலை இருக்கும் என்று கலராக ரீல் விட்டிருக்கிறார் வாசுதேவன். யூடியூபில் இவருடைய வீடியோக்களை பார்த்தவர்கள் பல லட்சங்களை கொடுத்து இயந்திரங்களை வாங்கி உள்ளனர். சிறிய முதலீடு பெரிய லாபம் என்று எண்ணிய பலரும் இதனை நம்பி கடன் பெற்று இந்த இயந்திரத்தில் முதலீடு செய்திருக்கிறார்கள். ஆனால் சில ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள இயந்திரங்களை பல லட்சங்களுக்கு விற்பனை செய்திருப்பதாக வாசுதேவன் மீது பலரும் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் தயாரிக்கப்பட்ட பனியன் நூல், பாட்டில், கோன் போன்றவற்றை நாங்களே வாங்கிக் கொள்வோம் என்று வாசுதேவன் தெரிவித்திருந்த நிலையில் அதையும் திருப்பி வாங்காமல் மறுத்துள்ளார். இயந்திரங்களுக்கு செலுத்திய பணம், மூலப்பொருட்களுக்கு செலுத்திய பணம், தொழிலாளர்களுக்கு சம்பளம் என்று கடன் மேல் கடன் வாங்கி முதலீடு செய்தவர்கள் கடும் சிரமத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர். மொத்த பணத்தையும் பெற்றுக்கொண்ட வாசுதேவன் குறைந்த முதலீடு அதிக லாபம் என்று ஆசையை தூண்டி திட்டமிட்டு அனைவரையும் ஏமாற்றியிருக்கிறார். வாசுதேவனால் பணத்தை இழந்து பாதிக்கப்பட்டவர்கள் ஃபியூஜிபியூர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். 6.25 லட்சத்துக்கு மிஷின் வாங்கியிருந்தது. பணம் கட்டி 6 மாதம் கழிச்சு தான் மிஷின் கொடுத்தாங்க. இந்த மெட்டீரியலும் 1 மாதம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்னது எதுவுமே செய்யலை. நம்ம எல்லாமே வேலையெல்லாம் செய்து மெட்டீரியல் திருப்பி அனுப்பிச்ச பிறகும் பணம் தரல. இப்படியே இழுத்து ஒரு 2.5 வருஷம் மட்டும் ஒரு காசும் வராதனால மிஷினை திரும்ப எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க மிஷினையும் மெட்டீரியலையும் எடுத்துக்கிட்டு அதுக்கும் காசு தரல. தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கானவர்கள் வாசுதேவனால் ஏமாற்றப்பட்டிருப்பதாகவும் பல கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டிருப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஃபியூஜிபியூர் நிறுவனத்தில் பணத்தை கட்டி ஏமாந்த பலர் அதை யூடியூபில் வீடியோவாகவும் பதிவிட்டுள்ளனர். வாசுதேவன் மீது திருப்பூர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுத்தவர்கள் போலீசார் நடவடிக்கை எடுத்து தங்கள் பணத்தை மீட்டுக் கொடுத்து விட மாட்டார்களா என்று கண்ணீரோடு காத்திருக்கின்றனர்.